நீதிபதிகளுக்கு எதிராக விசாரணை செய்வதற்காக 1968ஆம் ஆண்டு சட்டமானது இயற்றப்பட்டது. இந்த சட்டப்படி பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியோ அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியோ நீங்க பதவி நீக்கம் செய்யறதுக்கு நாடாளுமன்றத்துல தீர்மானம் கொண்டு வரணும். ரெண்டு அவைகள் நாடாளுமன்றத்துல மக்களவை மாநிலங்களவை இருக்கு. ரெண்டு அவைகளுமே என்ன பண்ணணும்? பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரணும். அப்படி பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை மக்களவை இருக்கு இல்லையா, அதுல மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 50 உறுப்பினர்கள் அதுல அனுமதி, அதாவது அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அதுல சைன் போடணும். அதே மாதிரி மக்களவை உறுப்பினர்கள்ல 100 பேர் ஆதரவு தெரிவிச்சு கையொப்பம் பண்ணணும். சோ மாநிலங்களவையில 50 பேர், மக்களவையில 100 பேர் அந்த தீர்மானத்துல கொண்டு வருவதற்காக ஆதரவு தெரிவிச்சு கையொப்பம் பண்ணணும். கையொப்பமிட்டாதான் இந்த தீர்மானமானது கொண்டு வரப்படும். அந்த பதவி நீக்க தீர்மானம் அவையில கொண்டு வரும்போது அந்த அவையில பாத்தீங்கன்னா விவாதிச்சு ஒரு குழுவானது, விசாரணை ஆணைய குழுவானது அமைக்கணும். அந்த ஏன் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்த ஒரு 3 உறுப்பினர்கள் கொண்ட விசாரணை குழுவானது அமைக்கப்படணும். இந்த விசாரணை குழுவுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இல்லைன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது உயர் நீதிமன்றங்களுடைய தலைமை நீதிபதி ஒருவர் இந்த குழுவுடைய தலைமை பொறுப்பை ஏற்கணும். சரிங்களா? அந்த குழு அமைச்சாச்சு, அவங்க விசாரணை நடத்தி அவங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிப்பாங்க இல்லையா. அவங்க அறிக்கையை சமர்ப்பிச்ச உடனே அந்த அறிக்கை மீது நாடாளுமன்றத்தில் விவாதமானது 2 அவைகளிலுமே நடத்தப்படணும். அந்த நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு, இவரை பதவி நீக்கம் செய்யலாமான்னு சொல்லிட்டு 2 அவைகளிலுமே வாக்கெடுப்பு நடத்தப்படணும். பெரும்பான்மை வாக்கு தீர்மானமானது நிறைவேற்றப்படும். வாக்குகள் அதிகமாக பெறும்போது அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்படும். இது பதவி நீக்கம் தீர்மானம் செய்யறது, பதவி நீக்க தீர்மானம் கொண்டு அதை நிறைவேற்றி அவரை பதவி நீக்கம் செய்யறது. இப்ப அவராவே ராஜினாமா பண்றாரு அப்படின்னா அதை பத்தி எந்த ஆர்டிகல்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 217 அரசமைப்பு சட்டப்பிரிவு 217 கீழ் பாத்தீங்கன்னா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் எழுதி ஒரு கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்தாங்க அப்படின்னா அவங்க பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய முடியும்.